கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியில் அதிமுக சார்பில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி போட்டியிடுகின்றார். இந்த நிலையில் செல்வபுரம் தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இருசக்கர வாகனத்தின் மூலமாக வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் பலவற்றை கேட்ட அமைச்சர் எஸ் பி வேலுமணி, தேர்தல் முடிந்ததும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும், நல்லாட்சி மலர்ந்ததும் உங்களின் குறைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்து வைப்பதாக தெரிவித்தார். மதுரையின் குவீன் மீரா இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளிக்கு சர்வதேச பள்ளிகள் சபை உலகில் முதன்முறையாக அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த பள்ளி நிர்வாக இயக்குநர் சந்திரன், உயர்தர கற்றல், உலகளாவிய குடிமக்களை உருவாக்குதல், சர்வதேச பாதுகாப்பு தரங்களை சிறப்பாக பராமரித்தல் ஆகியவற்றிற்காக சிஎஸ்ஐயால் இப்பள்ளி தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்றும், இப்பள்ளியின் குழந்தைகள் பாதுகாப்பு, மாணவரை நல்வழிப்படுத்தி மேம்படுத்துதல், கலாச்சாரத்தை மேம்படுத்துதல் போன்ற செயல்பாடுகளுக்கும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். ராஜபாளையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்பாளர் ஜெயராஜை ஆதரித்து கரும்பு விவசாய சின்னத்தில் வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மிக்சி, கிரைண்டர், டிவி எதுவும் இலவசம் கிடையாது. அதற்கு மாற்றாக தரமான கல்வி, மருத்துவம் போன்ற தரமான வாழ்க்கைக்கு தேவையானதை வழங்குவோம் என கூறினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் டாக்டர் கலைஞர் தமிழக மக்களுக்கு நிறைவேற்றிய நலத்திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். மேலும் தாராபுரம் தொகுதி மக்களுக்கு நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் இருக்கும் கனவு திட்டங்களான அரசு கலைக்கல்லூரி, ஸ்கேன் வசதியுடன் கூடிய அரசு மருத்துவமனை, நீண்ட காலமாக மூடி கிடக்கும் கொளத்துப்பாளையம், நூற்பாலை ஆகியவை நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். இதில் ஏராளமான கூட்டணி கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புலிப்பல் மற்றும் நகங்களை சிலர் விற்க உள்ளதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கொடைக்கானல் வனசரகர் மாவட்ட வன அலுவலர் திலீப் உத்தரவின் பெயரில் ரேஞ்சர் செந்தில்குமார், வனவர் அழகுராஜா உள்ளிட்ட வனத்துறையினர் தீவிர சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது கொடைக்கானல் அண்ணா சாலையில் பூண்டு வியாபாரம் செய்யும் பெரிய குளத்தைச் சேர்ந்த தாமோதரன் மற்றும் அப்சர்வேட்டரி பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் ஆகியோர் புலிப்பல் மற்றும் புலியின் நகங்களை விற்க உள்ளது தெரியவந்தது. இருவரையும் கைது செய்த போலீசார் இவர்களிடம் இருந்து 4 புலி நகங்கள் மற்றும் புலியின் 4 பற்கள் ஆகியவற்றை கைப்பற்றினர். தமிழகத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் ஊர்வசி அமிர்தராஜ், எரல் சாகிர்புரம், உமரிக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அவருடன் தமிழ்நாடு காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் சஞ்சய் தத் உடன் சென்றார். பரப்புரையில் ஊர்வசி அமிர்தராஜ் கூறும்போது, தன்னுடைய தந்தை முன்னதாக ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி ஏராளமான பணிகளை செய்துள்ளார். அவரது பாணியில் நானும் இந்த தொகுதியில் அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்வேன் என கூறினார். சென்னை செய்தியாளர் மன்றத்தில் அகில இந்திய கிறிஸ்தவர் நலவாழ்வு சங்கத்தின் தலைவரும் ஐநா சபை நிறுவனத்தின் அமைதி தூதுவருமான டாக்டர் ஜெய்சிங் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கிறிஸ்தவர் ஆகிய எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும், கல்வி, வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வேண்டும், இந்த காரியங்களை எங்களுக்கு யார் செய்வதாக முன்வந்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு எங்களது 30% வாக்கு செலுத்துவோம். அவ்வாறு செலுத்தும் பட்சத்தில் அந்த கூட்டணி வெற்றி பெறும், எங்களது முழு ஆதரவை செலுத்துவோம் என கூறினார். கிறிஸ்தவராகிய எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, கல்வி, வேலைவாய்ப்பில் எங்களுக்கு முன்னுரிமை வேண்டும். இந்த காரியங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் செய்வோம் என்று யார் வாக்குறுதி எங்களுக்கு உண்மையாக கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிப்பது குறித்து நாங்கள் சில தினங்களில் நாங்கள் முடிவு செய்வோம். கரூர் நகர பகுதி 25வது வார்டு பகுதியான மாவடியான் கோவில் தெருவில் அதிமுக வேட்பாளரும் போக்குவரத்து துறை அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிலையில் இரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்ததாக கூறி அப்பகுதியில் உள்ள திமுகவினர் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வாகனத்தை மறித்துள்ளனர். அப்போது அதிமுக, திமுக இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
தமிழ்நாடு பார்வையற்றோர் கிரிக்கெட் சங்கமும் நாகர்கோவில் பொன்சிசி பொறியியல் கல்லூரியும் இணைந்து நடத்திய பார்வையற்ற மகளிருக்கான முதலாவது கிரிக்கெட் போட்டி நாகர்கோவிலில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 40 பார்வையற்ற மகளிர் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலில் நடைபெறும் போட்டியின் முடிவுகளின் அடிப்படையில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டிலே தான் முதல் முறை இந்த தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த கன்னியாகுமரியில் நடைபெறக்கூடிய இந்த போட்டியில் வைத்து நம் தமிழக அணியை தேர்வு செய்ய இருக்கிறோம். தமிழக அணி ஏப்ரல் மாதத்தில் பெங்களூரிலும் மற்ற அதுக்கப்புறம் நடைபெறக்கூடிய நேஷனல் போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக அவர்களுக்கு கோச்சிங் மற்ற விஷயங்களை செய்வதற்காக இந்த அணி இந்த போட்டியிலிருந்தே தேர்வு செய்யப்பட இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் எஸ் காமராஜ், திருவாரூர் தொகுதியில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் நசீமா பானு மற்றும் நல்லிலம் தொகுதியில் போட்டியிடும் ராஜேந்திரன், திருத்துறைப்பூண்டி மக்கள் அரசுக் கட்சி வேட்பாளர் ரஜினிகாந்த் ஆகியோரை ஆதரித்து பெரியார் சிலை முன்பு டிடிவி தினகரன் தேர்தல் பரப்புரை மேற்கொள்வார் என கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை அமமுகவினர் திரட்டினர். இந்த நிலையில் குறிப்பிட்ட நேரத்தில் டிடிவி தினகரன் வராததால் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து செல்ல ஆரம்பித்துவிட்டனர். பின்னர் மிக தாமதமாக வந்த டிடிவி தினகரன் தொண்டர்களிடையே பேச முடியவில்லை. இதனால் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இடையே சிறிது சலசலப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் தொடர்பான பணிகளில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று தென்காசி மாவட்டம் புளியங்குடி மதுரை செல்லும் சாலையில் மின்வாரியம் அலுவலகம் முன்பு தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தென்காசியில் இருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற காரை நிறுத்தி சோதனை செய்ததில் உரிய ஆவணம் இல்லாமல் 12,70,000 ரூபாய் இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பணத்தை பறிமுதல் செய்து சிவகிரியில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் தற்போதைய அதிமுக அமைப்பு செயலாளராக உள்ள முத்துராமலிங்கம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். மதுரை விமான நிலையத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நகர செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மேற்கு மாவட்ட செயலாளர் வே கணேசன், விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தன், பொருளாளர் கெஹவாட் பாபு, பாராளுமன்ற உறுப்பினர் TRV ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் முருகன் தனது முதல் பிரச்சாரத்தை பெரியகுளம் அருகே உள்ள கள்ளுப்பட்டி பகுதியில் துவங்கி கெங்குவார்பட்டி, காமக்காப்பட்டி, தேவனாம்பட்டி, மஞ்சளூர் அணை உள்ளிட்ட பகுதிகளில் கட்சி ஒன்றிய நிர்வாகிகளுடன் திறந்த வாகனத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கெங்குவார்பட்டி பகுதி மக்களிடம் வாக்கு சேகரிப்பின் போது அதிமுகவின் தேர்தல் அறிக்கையான மாதந்தோறும் பெண்களுக்கு வழங்கப்படும் 1,500 ரூபாய் மற்றும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர் 10 வருடம் அல்ல 15 வருடம் ஆனாலும் நிறைவேற்ற முடியாது, ஆனால் நாங்கள் 5 ஆண்டுகளில் நிறைவேற்றுவோம் என கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் செஞ்சி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுகம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் மதிமுக துணை பொதுச் செயலாளர் AK மணி தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் செஞ்சி மஸ்தானை அறிமுகம் செய்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செஞ்சி 4 முனை சந்திப்பு அருகில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் தேர்தல் அலுவலகத்தை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சேரன், திமுக மாநில தீர்மானக்குழு உறுப்பினர் சிவா உள்ளிட்ட திமுக, VCK, காங்கிரஸ் உள்ளிட்ட தோழமை கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டதை அடுத்து வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை ஆவடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் மற்றும் அதிமுகவினர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஆவடி பருத்திப்பட்டில் உள்ள குடியிருப்பு வாசிகளிடம் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தமிழக அரசு செய்த சாதனைகள் மற்றும் ஆவடி தொகுதி மேம்பாட்டு குறித்தும் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவிற்கு ரஜினி மக்கள் மன்றம் ஆதரவு தருவதாகவும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், ஏற்கனவே கடந்த ஆண்டு கொடுத்த விலையில்லா மிக்சி கிரைண்டர் தற்போது வாஷிங் மிஷின் வழங்க உள்ளதாக கூறினார். ரஜினி மக்கள் மன்றத்திலிருந்து இன்னைக்கு
முழு ஆவடி பகுதியில் இருக்கிற ரஜினி மக்கள் மன்றம் இங்கே நகர செயலாளர் ராம் தாஸ் அவர்கள் தலைமையில் சேர்றாங்க. தோழமை கட்சிகளுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாருமே மிகுந்த வேகத்துடன் இன்னைக்கு களத்தில் இருக்கிறாங்க. குடும்ப நிதி 1500 ப்ளஸ் ஃபேன் மிக்சி கிரைண்டர் கொடுத்த மாதிரி இப்போ விலையில்லா வாஷிங் மிஷின், விலையில்லா சோலார் குக்கர் இதெல்லாமே மிக மிக பெரிய தாக்கத்தை உருவாக்குது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தனி தொகுதியில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் PL சுந்தரத்தை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் மத்திய அமைச்சரும் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினருமான ராசா புன்சை புளியம்பட்டிக்கு வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தோல்வி பயத்தில் பிதற்றி வருகிறார் எனவும், அம்மா ஆட்சி நடத்துகிறோம் என கூறும் எடப்பாடி, ஜெயலலிதா நான் பாஜகவுடன் கூட்டணி வைத்து தவறு செய்து விட்டேன், இனி சாகும் வரை கூட்டணி வைக்க மாட்டேன் என கூறினார். ஆனால் இன்று கொள்கைகளை பாஜகவிடம் வைத்துவிட்டு ஆட்சி நடத்துகின்றனர் என குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜீவாதார கொள்கையே 3 கொள்கைகள் தான். அரசியல் சட்டத்தினுடைய 370வது பிரிவு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருக்கிற சிறப்பு அதிகாரத்தை எடுப்பது, இப்போது எடுத்திருக்கிறார்கள். அதே போல பாபர் மசூதியை இடிப்பது, ராமர் கோயில் கட்டுவது 2வது, 3வது காமன் சிவில் கோட். இது 3 தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூலாதார கொள்கை. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தோம் என்பது உண்மை. ஆனால் திமுகவுக்கு கொள்கை இல்லை என்று சொல்லுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த யோகியதையும், எந்த தகுதியும், எந்த அருகதையும் கிடையாது. அவர் திரும்பிவாதம் பேசுகிறார் என்பது மட்டுமல்ல, தேர்தல் தோல்வி காய்ச்சலில் உளறுகிறார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் கீதா ஜீவன் மீண்டும் போட்டியிடுகிறார். அவர் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தூத்துக்குடி பெண்ணாகரம், கந்தசாமிபுரம், பத்திரகாளியம்மன் கோவில் தெரு, 2ஆம் கேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தூத்துக்குடி 2ஆம் கேட் அருகே வாக்கு சேகரித்த கீதா ஜீவனிற்கு 2ஆம் கேட் அருகே அப்பகுதி மக்கள் கும்ப மரியாதை அளித்தனர். பின்னர் திறந்தவெளி ஜீப்பில் சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உயிருடன் இருக்கும்போது GST, நீட் போன்ற எந்த திட்டங்களையும் ஆதரிக்கவில்லை. ஆனால் அடிமை எடப்பாடி அரசு BJP அரசிற்கு பணிந்து குனிந்து செல்கின்றது என குற்றம் சாட்டினார். தேனி மாவட்டம் போடி ஒன்றிய பகுதிகளான போடி தொகுதிக்குட்பட்ட ஆதிப்பட்டி, பூதிபுரம், மஞ்சிநாயக்கன்பட்டி, கோடங்கிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் திமுக போடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் திறந்தவெளி ஜீப்பில் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்கள் இடையே பேசிய தங்க தமிழ்ச்செல்வன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் எனவும், குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கட்டாயம் கிடைக்கும் எனவும் கூறினார். இந்த நிகழ்வில் போடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் S. லட்சுமணன் மற்றும் திமுக போடி ஒன்றிய பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர்.